2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே கேது வந்து அமரும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த தனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உலகத்திலே ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த தனம் என்பது என்ன அப்படின்னா, உலகத்தில எது இல்லாம வேணா இருந்துறலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்புக்கு சரியில்லைனா கூட காசு இருந்தா நிம்மதியா இருக்கலாம். என் கையில 4,00,000 இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏதாவது ஸ்கேன் கீன்னு எடுக்க சொல்லுவாங்க. பரவால்ல போக்குவரத்து செலவுக்கு கையில பணம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொன்னா கூட 1 மாசத்துக்கு அட்மிட் ஆவறதுக்கு காசு இருக்கு. என்று நீங்க தைரியமா இருக்கலாம். இல்ல காசு இல்லன்னா தான் நமக்கு பயமே வருது. இந்த சர்ஜரிக்கு பதிலா வேற சர்ஜரி பண்ணலாமா? சிம்பிளா ஏதாவது மருந்திலேயே சரி பண்ணலாமா? போன்ற கேள்விகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எம் மணிங்கிறது இல்லாம போம்போது தான் வருது. இந்த மணிங்கிற விஷயத்த எது உண்டாக்குது? யார் தடை பண்றா? என்ன நடக்குதுன்னா 2ஆம் இடத்து கேது. பணம் வருவதற்கான தடைகளை உண்டாக்குகிறார். ஸோ ஒரு இடத்துல பேமெண்ட் வருது. நீங்க நம்பி போவீங்க. இந்த மாசம் பேமெண்ட் வரும் அப்படின்னு நம்புனீங்கன்னா, கரெக்ட்டா பேசிருங்க. சார் நான் இப்போ தரேன் சார். 26ஆம் தேதி உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். 31ஆம் தேதி அக்கவுண்ட்ல நீங்க பணம் போட்டுருங்க சார். டீல் இஸ் டீல் சார். என்ன திரும்ப திரும்ப ஃபோன் பேச வைக்காதீங்க. நான் பேசினா கரெக்ட்டா இருப்பேன். என்பது போன்ற விஷயங்கள நீங்க சொல்லுங்க.